இதைத் தொடர்ந்து தமிழக வீரர்களான பத்மநாபன், செந்தில்குமார், திருமுருகன், அழகுபாண்டி ஆகியோரின் உடல்கள் அவர்களது சொந்த ஊர்களுக்கு கொண்டு செல்லப்பட்டன. பத்மநாபனின் உடல் அவரது சொந்த ஊரான தஞ்சாவூர் மாவட்டம் ஆவிச்சகுடிக்கு ஆம்புலன்ஸ் உதவியுடன் கொண்டு செல்லப்பட்டது. அவரது உடலை பார்த்த குடும்பத்தினர் கதறி அழுதனர். பின்னர் தமிழக அரசு சார்பில் அமைச்சர் காமராஜ், திருவாரூர் மாவட்ட ஆட்சியர் நிர்மல்குமார் இறுதி அஞ்சலி செலுத்தினர். பின்னர் அங்குள்ள சுடுகாட்டில் 21 குண்டுகள் முழங்க ராணுவ மரியாதையுடன் பத்மநாபனின் உடல் தகனம் செய்யப்பட்டது. முன்னதாக தமிழக முதலமைச்சர் அறிவித்த 20 லட்சம் ரூபாய்க்கான நிவாரண நிதிக்கான காசோலையை அமைச்சர் காமராஜ் பத்மநாபனின் மனைவி மகேஸ்வரியிடம் வழங்கினார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், உயிரிழந்த வீரரின் குடும்பத்தில் ஒருவருக்கு வேலை வழங்குவது தொடர்பாக அரசு பரிசீலிக்கும் என்றார். இன்றைக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற அந்த 20 லட்சம் ரூபாய் தமிழக அரசினுடைய சொந்த நிதியிலிருந்து மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் ஒதுக்கி உடனடியாக கொடுக்க வேண்டும் என்கிற உத்தரவினை, அதிலேயும் அவருடைய இல்லத்திற்கே சென்று கொடுக்க வேண்டும் என்ற உத்தரவை வழங்கியிருக்கிறார்கள். அதன் அடிப்படையில் இந்த நிதியானது காசோலையாக இங்கே வழங்கப்பட்டிருக்கிறது. அதற்கு மேற்கொண்ட நடவடிக்கைகளை அரசு நிச்சயமாக கவனத்தில் எடுத்துக்கொண்டு அதற்கான நடவடிக்கைகளை எடுக்கும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். இதேபோல் சேலம் மாவட்டம் நல்லூரைச் சேர்ந்த சிஆர்பிஎஃப் வீரர் திருமுருகனின் உடல் அவரது வீட்டின் முன்பு பொதுமக்கள் அஞ்சலிக்காக வைக்கப்பட்டது. தமிழக அமைச்சர் அன்பழகன், சேலம் மாவட்ட ஆட்சியர் சம்பத் உள்ளிட்டோர் திருமுருகனின் உடலுக்கு அஞ்சலி செலுத்தினர். பின்னர் 20 லட்சம் ரூபாய்க்கான காசோலையை அமைச்சர் அன்பழகன் திருமுருகனின் மனைவி செல்வியிடம் வழங்கினார். பின்னர் நல்லூர் மயானத்தில் 21 குண்டுகள் முழங்க உடல் தகனம் நடைபெற்றது.